Welcome back, Kerala Lottery 3D Tuning Chart Disclaimer. This channel is only for learning purpose. No betting or gambling is entertainment and purely entertainment purpose. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். ஸோ ஷேர் பண்ணிங்கன்னா எவ்ரிபடி கம் டு நோ தட் இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஒன்று அவைலபிளில் இருக்குது, இதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஷேர் இட் ப்ளீஸ். ஓகே, நமக்கு மிஷின் எகெயின் 016 இஸ் a 7th sum. ஆக்சுவலாக நமக்கு 104 பக்கத்தில் தான் போய் நின்று இருக்கணும் 6வது சம்முக்கு. பட் ஒரு ஸ்டெப் தள்ளி 7வது சம்முக்கு போயிடுச்சு. ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால், மறுபடியும் மிஷின் வந்து 17th சம்மை கொடுக்க போகுது. பார்த்துக்கோங்க. ஏன்னா 5th சம் 15th சம், 6th சம் 16th சம், 7th சம் 17th சம். அப்போ 17th சம்முக்கு ஈக்குவலாக நமக்கு மண்டே இன்றைக்கி இங்கே கேம் இருக்குது. அப்போனா கிராஸில் ஃபஸ்ட்டு 230 இருக்குது 5வது சம்மு, அண்ட் தென் 449 இருக்குது 17th சம். இது பக்கத்தில் போய் நிற்குமா? அதர்வைஸ் 654 மறுபடியும் மிஷின் அதே ட்ராக்கில் வந்துருச்சு. ஆக்சுவலாக நேற்று நமக்கு இருந்தது, அது பக்கத்தில் வரல. அப்போ இன்றைக்கி இந்த 654 பக்கத்தில் வந்து நிற்குமா? அடுத்த ட்ராக் 730. The last and final is 447 and 518. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு இடத்துல 447 449 அப்படின்ற ரெஃபரன்ஸ் நம்பர் கிடைக்குது. 449 அண்ட் 448. அப்போ நேச்சுரலாக மிஷினு இன்றைக்கி டபுள்ஸ் அடிக்க போகுது அப்படிங்கிறது தான் இண்டிகேட் பண்ணுது. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஸ்மாலஸ்ட் நம்பர் 0 to 4 வந்து 5 நாள் கொடுத்த மிஷினு மறுபடியும் ஒரு பெரிய நம்பருக்கு போய் மறுபடியும் சின்ன நம்பருக்கு வரும்னு சொன்னோம். திஸ் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி நம்ம எப்படி மிஷினை கணிச்சு வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ மிஷின் ஹஸ் கம் டு அவர் கண்ட்ரோல். நவ் த வின்னிங் ஹேஸ் டு பி டேக்கன் பை யூ பீப்புள். நீங்கள் அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிற மெத்தடை வச்சு எடுத்துடலாம். இப்போது மிஷின் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், ரெண்டாம் கட்ட நிலையில் நிற்கிது. சின்ன நம்பரை கொடுக்க போதா இல்லை மறுபடியும் பெரிய நம்பரை கொடுக்க போதா, அதுதான் ட்ரிக்கு. ஆனால் நமக்கு ரெஃபரன்ஸ் என்ன இருக்குனாக்கா, ஃபஸ்ட் நம்பர் 230 சின்ன நம்பர், அடுத்த நம்பர் 449. இந்த ஃபேமிலி நம்பரை 449 ஈக்குவல் டு 944 049 905 இதுதான். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 944 ஈக்குவல் டு 17th சம் அண்ட் 994 அப்படின்னு ஒன்று இருக்குது. இது 22வது சம். பட் 049 அப்படிங்கிறது 13வது சம்மு, பட் 905ங்கிறது 14வது சம். இப்போ மிஷினு ஆல்ரெடி நமக்கு வேறு எங்கேயும் போகாது, ஏற்கனவே சுற்றி நின்ன பக்கத்தில் தான் நிற்கும். அதுக்கு மறுபடியும் ஒரு எக்ஸாம்பிள் 016. ஏன்னா இங்கே 123 வந்திருக்கு, 230 இருக்குது, இது ரெண்டும் ஈக்குவல். இங்கே 105 வந்திருக்கு, 104 வந்திருக்கு, இங்கே 105 தான் வைக்கணும் மிஷினு. பட் 016 வச்சிருச்சு. ரீசன் ஃபேமிலி அண்ட் ரீசன் சம். அப்போது மிஷினு நல்லா பார்த்தீங்கன்னா எப்படி ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்குன்னா, இங்கேருந்து இங்கே வருது, மறுபடியும் இங்கே போகுது, மறுபடியும் இங்கே வருது, மறுபடியும் இங்கே போகுது, மறுபடியும் இங்கே வருது, மறுபடியும் இங்கே போகுது. இப்போது இங்கே வந்துருச்சு, மறுபடியும் இங்கே போய் நின்னா நமக்கு 456 அப்படின்ற இடத்துல கேம் இருக்குது. எகெயின் 456 பக்கத்தில். அப்போ 456 பக்கத்தில் நமக்கு ஏற்கனவே ட்ரெண்டிங் ஆன நம்பர் என்னென்னா 16 17. அப்போ 456க்கு சைடில் அடிச்சிருச்சு, மேலே அடிச்சிருச்சு, இந்த கிராஸில் அடிச்சிருச்சு, இந்த சைட்லேயும் அடிச்சிருச்சு. அப்போ அதே சம வைக்கணும்னா இங்கே இருக்கிற நம்பர் வைக்கணும், அப்படி இல்லைனா இங்கே இருக்கிற நம்பரை வைக்கணும், அப்படி இல்லைனா இங்கே இருக்கிற நம்பரை வைக்கணும். அவ்வளோதான். ஸோ சார்ட் வச்சுருக்கிறவங்க இந்த இடத்துல இருக்கிற நம்பர் 16வது சம்மில் இந்த இடத்துல இருக்கிற நம்பர் போடுங்க, இது கீழே இருக்கிறது, இதுக்கு மேலே இருக்கிற பிளாக் கலரில் இருக்கிறத போடுங்க. இது ரெண்டு தான் இன்றைக்கி ஆப்ஷன். அதர்வைஸ் இந்த கீழே இருக்கிற ரெட் கலர் இருக்கிற நம்பரும் போட்டுக்கோங்க. ஏன்னா இது 15வது சம். இல்லை நான் அங்கேயே தான் மறுபடியும் நிற்க போகிறேன், நான் சுற்றி வரப்போகிறது கிடையாது அப்படின்னு சொன்னால் இந்த கேப்பில் இருக்கிற நம்பரை மிஷின் அடிச்சிடும்.
பார்த்துக்கோங்க. இது என்ன நம்பருன்னு சொல்லி பார்த்து போட்டுக்கோங்க. அதர்வைஸ் நமக்கு 449447 அப்படின்ற நம்பர் பக்கத்தில் ரெஃபரன்ஸ் காட்டுது. டபுள்ஸாக அடித்தா மிஷின் இங்கே மேலே இருக்கிற 554 அடிச்சிரும், இல்லைனா இங்கே இருக்கிற நம்பர் அடிச்சிரும். இந்த நம்பர் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் இந்த சார்ட்டை வாங்கி அதில் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் இருக்கும். இந்த நம்பர் நான் சொல்லிட்டேன் 554. பட் இந்த நம்பரை நீங்கள் சார்ட் வாங்கி பார்த்து அதில் இருக்கிற நம்பரை போட்டாக்கா 100% சக்ஸஸ். சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள். ஏன்னா மிஷின் இஸ் ரன்னிங் பேஸ்ட் ஆன் தி சம். அப்போது சம் பேஸில் ரன் பண்ணுறதுனால தான் மிஷின் வந்து ஜிக்ஜாக்காக போய்கிட்டு இருக்குது. நல்லா அதுக்கு எக்ஸாம்பிள் திஸ் 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 அண்ட் திஸ் அண்ட் திஸ். அப்போது ஆல் ஆஃப் த சடன் மிஷின் நடுவில் நிற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்படி போகிற மிஷினு இங்கே வந்து டக்கு நிற்கும், அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல வந்து டக்குன்னு நிற்கும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் வந்து மிடில் நம்பரை கொடுக்க போகிறேன், அதாவது ஹையஸ்ட் நம்பராக கொடுக்க போகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஆல்ரெடி 778 857 அப்படின்ற பெரிய நம்பர் இருக்குது. பெரிய நம்பர் அப்படின்னு சொன்னால் 5லேருந்து 9 வரைக்கும். இங்கே பார்த்தா 7 8 8 5 7. ஸோ இந்த மாதிரி நம்பருங்களையும் கொடுக்கும் மிஷின் ஆல் ஆஃப் த சடன். ஏன்னா ஆல்ரெடி மிஷின் நமக்கு 456 அப்படின்ற நம்பரை கொடுத்துருக்கு. அதனுடைய ஃபேமிலி நம்பர் 569 இங்கே இருக்குது. 754 கொடுத்துருக்கு. அதனுடைய ஃபேமிலி நம்பர் 579 இங்கே இருக்குது. அண்ட் 367 கொடுத்துருக்கு. அதனுடைய ஃபேமிலி நம்பர் 867 இருக்குது. அவ்வளோதான் பண்ணும் மிஷின், வேறு ஒன்றும் பண்ணாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, இந்த சார்ட்டை வாங்கி வச்சுட்டு எந்த இடத்துல அதிகமாக வந்திருக்கோ அதனுடைய ஃபேமிலி நம்பர் அடுத்தது பெரிய நம்பராக நீங்கள் சூஸ் பண்ணலாம். அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா 536 அப்படின்ற ஒரு நம்பர் வந்திருக்கு. இதனுடைய ஃபேமிலி நம்பர் 856 பெரிய நம்பர் அடித்தா. இதனுடைய நம்பர் 301 சின்ன நம்பராக அடித்தா. மிடில் நம்பர் அடித்தாக்கா 086. அவ்வளோதான். இப்போ இதனுடைய நம்பர் 419 வந்திருக்கு. இது பெரிய நம்பர் அடிச்சதுனாக்கா 946. இல்லை ரொம்ப பெரிய நம்பர் அடிச்சுன்னா 991. இல்லை ரொம்ப பெரிய நம்பர் அடிச்சதுன்னா 969. அவ்வளோதான். ஒரு முறை 419 வந்து நிற்கும், ஒரு முறை 946 நிற்கும். 946 ஏற்கனவே நின்றுச்சு. இப்போது மிஷினுக்கு இருக்கிற ஆப்ஷன் 2 ஆப்ஷன் தான். ஒன்று 946 இங்கே இருக்குது. அடுத்தது 969 போகும். 969ஓட சம்முன்னா 24 இங்கே இருக்குது. இந்த இடத்துல வந்து நிற்கும். இவ்வளோதாங்க கேம். இது நீங்கள் இந்த சார்ட்டை வாங்கியாச்சுன்னா எது எந்தெந்த சம்மில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு பக்காவாக தெரியும். வச்சுட்டு பேசாமல் வாரத்தில் 2 நாள் 3 நாள் வருது எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். மேபி நல்லா ப்ளே பண்ணக்கூடியவங்க ஒரு 2 சாய்ஸ் 3 சாய்ஸ் போடலாம். இல்லை நான் சுத்தமாக வந்து எனக்கு வந்து ஒரே ஒரு சாய்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா அந்த சாய்ஸ் எது உங்களுக்கு வருதோ அது பக்கத்தில் பிடிச்சி ப்ளே பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள் மேட்டர். இப்போ நமக்கு நாளைக்கு இந்த டைரெக்ஷனில் நம்பர் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த டைரெக்ஷனில் நமக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸ் 230, செகண்ட் சாய்ஸ் 449, தேர்ட் சாய்ஸ் 654 அண்ட் ஃபோர்த் சாய்ஸ் 730 அண்ட் ஃபிஃப்த் சாய்ஸ் 447. ஸோ இன்றைக்கி எனக்கு டபுள்ஸில் வர்றதுக்கு அதிகபட்ச நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நமக்கு ஃபஸ்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் 449. அண்ட் ஆல்சோ மிஷின் வந்து பார்த்திங்கன்னா 5 நாள் இல்லை 6 நாள் தான் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் டபுள்ஸ் வந்துடும். ஆனால் இன்னும் வராமல் இருக்குது டபுள்ஸு. இங்கே 400ன்னு அடித்த நம்பரு டபுள்ஸு 1 2 3 4 5 6 7 நாளுக்குள்ளே 449 வந்துருச்சு. அப்போ மறுபடியும் 1 2 2 3 4 5 6 7 நேற்றும் முந்தா நேற்றோ அடிச்சிருக்கணும், அடிக்கலை. அப்போ இன்றைக்கி டபுள்ஸ் அடிக்க போகுது. அது எங்கேருந்து அடிக்க போகுதுன்னா 449 பக்கத்துலேயோ இல்லை அதுக்கு மேலேயோ கீழே தான் அடிக்க போகுது 100%. அப்போ 449 இங்கே இருக்குது நமக்கு. ஸோ இது இங்கேருந்து அடிக்க போதா இல்லை இங்கேருந்து அடிக்க போதா, அவ்வளோதான் ட்ரிக்கு. ஸோ இந்த சார்ட் வேணுன்றவங்க என்ன வாட்ஸ்அப் நம்பர் 638-272-0349 வாங்க. இந்த சார்ட் பே பண்ணி தான் வாங்கணும், 1000 rupees. ரொம்ப சிம்பிள் மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ இன்றைக்கி ஏபிபிசி என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா, பி போர்டில் மறுபடியும் 0 உட்கார வைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, இல்லைனா 3. ஏ போர்டில் 6 உட்கார வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது 100%. ஸோ சி போர்டில் வந்தால் 5 வரணும், அப்படி இல்லைனா 7 வரணும். இங்கே 4. ஸோ டுடே கேம் இஸ் 605 அப்படி இல்லைனா 437. இதில் நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா இந்த 437 என்ன நம்பர் அப்படின்னு சொன்னால் அடுத்த நம்பர் 447. இந்த 605 என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 05 ஆச்சுன்னா 655. அப்போது நமக்கு மிஷின் வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் நமக்கு இது கிடைக்குது, அதை டபுள்ஸாக மாற்றணும்னா இது கிடைக்குது மறுபடியும் 447. அப்போது இந்த 655ஓட ஃபேமிலி நம்பர் தான் 016. இதனுடைய நெக்ஸ்ட் நம்பர் தான் 574. இந்த 574 எப்படி வந்ததுன்னா 447 கிட்ட இருந்தால் வந்தது. அதாவது 447 இன்றைக்கி ரெஃபரன்ஸாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த 447 தான் மிஷின் வந்து 547 அடிச்சிருச்சு, இல்லை 574 அடிச்சிருச்சு. அப்போது மறுபடியும் இந்த நம்பரை மிஷினு பெரிய நம்பரை மாற்றணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா 448 ஆர் 449 ஆர் 447 இதுதான் வருது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருக்குது 446. இந்த நம்பரை வைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. வை? பிகாஸ் இட்ஸ் 14th சம். ஸோ அகெயின் 14th சம் எங்கே வரும் அப்படின்னு சொன்னால் இங்கே சம்வேர் 14th சம்மில் அந்த நம்பர் இருக்குது. மேபி இங்கே கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த இடத்துல கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற இந்த சார்ட் பேஸ் பண்ணி நம்ம ப்ளே பண்ணுறது அட்வைசபிள். ஏன்னா நம்ம நினைக்கிற நம்பர் மிஷினில் வந்து நிற்காது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மிஷின் வந்து இங்கே எவ்வளோ நம்பர் இடையில இருக்குது, இங்கெல்லாம் நம்பர்ஸ் இருக்குது அண்ட் இங்கேயும் நம்பர்ஸ் இருக்குது. ஆனால் மிஷினு எங்கே வந்து நிற்கிது, இங்கே வந்து நிற்கிது, இல்லைனா இங்கே வந்து நிற்கிது, இங்கே வந்து நிற்கிது, இல்லைனா இங்கே வந்து நிற்கிது. இதுதான் கான்செப்ட், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போது நீங்கள் வந்து எங்கே வரும், எப்படி வரும், ஏதா வரும்னு அலையவே தேவையில்லை. ஏற்கனவே வந்திருக்கிற நம்பர்ப்பா இது பக்கத்தில் வந்து நிற்கும், அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ இங்கே இருக்கிற இந்த 2 நம்பரை கண்டிப்பாக மிஷின் அடிச்சிடும் இன் சர்டன் பீரியட். அது எப்போ அடிக்குது அப்படின்றது தெரியாது, பட் கண்டிப்பாக வந்துடும். அப்போ இதை மட்டும் நீங்கள் ஸ்டிக் பண்ணி ப்ளே பண்ணலாம். இந்த 2 நம்பரை மட்டும் போட்டு வந்தீங்கன்னாவே போதும். அண்ட் இந்த சார்ட் வேணுன்றவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர் 6382720349 வாங்க. இந்த சார்ட் பே பண்ணி தான் வாங்கணும், 1000 rupees. அண்ட் இது போல் பல ட்ரிக்கோட அடுத்தபடி சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. And once again disclaimer, this channel is only for learning purpose. No betting or gambling is entertained and purely entertainment purpose. ஸோ இன்றைக்கி 10th நம்பர் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் 1 2 3 4 5 6 7 8 9 10. நேற்று நம்பர் 10th, இன்றைக்கி வர 10th நம்பர் நேற்று ரெஃபரன்ஸ் நம்பரில் இருந்தது. அந்த 104 பக்கத்தில் 105 நிற்கிறதுக்கு 106 நின்றுச்சு. இதுதான் 016. அப்போது இந்த 104 மறுபடியும் ஃபேமிலி நம்பரை மாற்றினா 456. அதுதான் நமக்கு இன்றைக்கி ரெஃபரன்ஸ் நம்பராக வருது. பாருங்கள், எல்லாமே வந்து கோயின்சைட் ஆகுது பாருங்கள். அப்போ இன்றைக்கி நமக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் காட்டுறது 654 காட்டுது. இந்த 104 இதனுடைய ஃபேமிலி நம்பர். அப்போ இதில் வர வேண்டிய நம்பர்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் 690 வரணும், 695 வரணும், 145 வரணும், 640 வரணும், 014 வந்துருச்சு. ஸோ 591 வரணும். இதுதானே? அப்போது 690 695 இது ரெண்டும் 695ங்கிறது ரொம்ப பெரிய நம்பர், 145ங்கிறது எல்லாமே சின்ன நம்பர், 014ங்கிறது வந்துருச்சு. இப்போ 640ங்கிறது எல்லாம் ரெட்டப்படை, 591ங்கிறது எல்லாம் ஒத்தப்படை. அப்போ என்ன நம்பர் இருக்குது? இந்த 2 நம்பரை தான் மிஷின் இன்னும் பெண்டிங் வச்சுருக்கு, 690095.
695. அந்த 690 எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் 15வது சம்மில் இருக்குது. அப்போது வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த நம்பர் இங்கே பக்கத்தில் தான் இருக்கும். 690. இங்கே பாருங்கள், நான் காட்டுறேன் உங்களுக்கு. நம்பர் இங்கே இருக்குது 690. அப்போ ஏற்கனவே நமக்கு இங்கே அடிச்சிருக்குது. அப்போது 780 வச்சிருச்சு போன மாதம். அப்போ அது கீழே 690 ஒரு நம்பர் இருக்குது. இன்றைக்கி நம்ம ரெஃபரன்ஸ் நம்பர் 104 வருது. அண்ட் தென் 654 வருது. இதனுடைய ஃபேமிலி நம்பர் 690. 15th சம் ஆல்ரெடி வந்த இடம். அப்போ இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். 100% சக்ஸஸ் பண்ணலாம். அவ்வளோதான் கான்செப்ட்டு. ஸோ இன்றைக்கி மட்டும் தான் இந்த நம்பரை நான் காட்டியிருக்கேன். இதுக்கப்புறம் காட்ட போகிறது கிடையாது. இந்த சார்ட்டை வாங்கிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஒன் செகண்ட் டிஸ்க்ளைமர், திஸ் சேனல் இஸ் only for learning. No betting or gambling is entertainment, pure entertainment purpose.